மதுரையில் முதல் முறையாக சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தென் தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக திகழ்கிறது மதுரை மாநகரம். பரபரப்புடன் காட்சியளிக்கும் இந்த தூங்கா நகரில் ஹாக்கி, கால்பந்து, கைப்பந்து என பல்வேறு விளையாட்டு அரங்குகளுடன் 1970ஆம் ஆண்டுகளில் இருந்தே கம்பீரமாக இயங்கி வருகிறது ரேஸ் கோர்ஸ் மைதானம். மாநில மற்றும் மாவட்ட அளவில் ஏராளமான போட்டிகளை கண்ட இந்த பெருமைமிகு மைதானத்தில் தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கும் தனி ஆடுகளம் உள்ளது. முதலில் சரளை கற்கள், பிறகு புல்தரை போன்ற வசதிகளுடன் செயல்பட்டு வந்த இந்த மைதானம் இப்பொழுது 20 கோடி ரூபாய் செலவில் நவீன அம்சங்களுடன் சர்வதேச தரத்தில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் முதல் முறையாக நடைபெறும் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்காகவே புத்தம் புதிய வடிவில் இந்த மைதானம் தயாராகி இருக்கிறது. இந்த பாலிடேன் டர்ஃபானது 101 மீட்டர் நீளம், 65 மீட்டர் அகலத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயர்தர மின் விளக்குகளுடன் இரவு நேரத்திலும் ஜொலிக்கும் மைதானத்தில் 300 பேர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1500 பேர் அமரும் விதமாக தற்காலிக இருக்கைகளும் உள்ளன. விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வு அறை, உடற்பயிற்சி கூடம், அவசர மருத்துவ மையம் உள்ளிட்ட 21 அறைகள் இருக்கின்றன. மதுரைக்கு மெருகேற்றும் இம்மைதானத்தை துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிரம்மாண்ட வசதிகளை கொண்ட இந்த ஹாக்கி மைதானம் மதுரைக்கே வரப்பிரசாதம் என்று பெருமையோடு கூறுகின்றனர் தென் மாவட்ட ஹாக்கி வீரர்கள். தென் தமிழகத்தில் இருந்து ஹாக்கி வீரர்கள் சாதிப்பதற்கு இந்த மைதானம் பெரிதும் உதவும் என்று பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாடியே மதுரையிலேருந்து நிறைய பேர் இந்தியா ஆடி இருக்காங்க. இப்போ இந்த கிரவுண்டு கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நிறையா சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் இந்தியா டீம்ல பாதி தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சவுத் தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, ராமநாதபுரம், திண்டுக்கல், இந்த எல்லாமே ஹாக்கி ஊர்கள், ஹாக்கி விளையாடுற ஊர்கள். ஸோ இப்போ ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஸ்டேடியம் வந்து இங்கே வர்றதுனால இங்கே இருக்க விளையாட்டு வீரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயன்பாடாக இருக்கும். இப்போ அது வந்து எப்படின்னா நிறையா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும். இது வந்து பாலிட்டன்னு பேர் இந்த டர்ஃப், ப்ளூ டர்ஃப். இந்த ப்ளூ டர்ஃப் வந்து ரொம்ப கம்மியான தண்ணியை தான் அப்சர்வ் பண்ணும். இது வந்து கரும்பு சக்கையில் செஞ்சுருக்காங்க. அதனால வந்து ரொம்ப கம்மியான தண்ணி இருந்தால் இந்த டர்ஃபுக்கு போதும். இந்த புது மைதானத்தில் உலக அணிகள் முதலில் ஆட உள்ளது சிறப்பு. வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் சென்னையில் 41 போட்டிகளும், மதுரையில் 31 போட்டிகளும் நடைபெறுகின்றன. அர்ஜென்டினா, ஜப்பான், கனடா, ரஷ்யா என 24 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. ஜெர்மனி, ரஷ்யா அணிகள் மோதும் முதல் போட்டி மதுரையில் கோலாகலமாக தொடங்குகிறது. மதுரைக்கு கிடைத்திருக்கும் முதல் உலகத்தர மைதானம் இது என்றால் அது மிகையாகாது.